யதிகளுக்கெல்லாம் தலைவரான யதிராஜர் என்று அழைக்கப்படும் பகவத் ராமானுஜரின் 1000வது ஆண்டில் அவர் திருவடிப்பட்ட இடமான முக்திநாத் என்று அழைக்கப்படும் சாலக்கிராமத்திற்கு எங்கள் குடும்பத்துடன் யாத்திரை சென்று வந்ததை இன்று நினைத்தால் கூட மனம் பூரிப்பு அடைகின்றது. ஆழ்வார்கள் பகவத் அனுபவத்தில் மூழ்கினார்கள், திளைத்தார்கள். அதன் பயனாய் பாசுரங்கள் வடிவில் திவ்யமாக 4000ம் நமக்கு கிட்ட ஸ்ரீநாத முனிகள் துணை புரிந்தார். பகவத் ராமானுஜர் திருவரங்கம், திருவேங்கடம், அஹோபிலம், சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்மம், பூரி ஜெகநாதம், பத்ரி, நைமிஷாரண்யம், துவாரகா, பிரயாகை, மதுரா, அயோத்தியா, கயா, புஷ்கரம், சாலக்கிராமம், அதுதான் இந்த முக்திநாத் ஆகிய திவ்ய தேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்து இன்புற்றார். மேற் சொன்ன எல்லா இடங்களுக்கும் யாத்திரை சென்று வந்த நாங்கள் அந்த வருடமும் முக்திநாத் யாத்திரை செல்ல தீர்மானித்திருந்தோம். நான், எனது தந்தை, எனது மூத்த சகோதரனும் மன்னியும் சென்று வந்தோம். பிரயாணம் என்றாலே படு உற்சாகத்துடன் மனம் குதூகலிக்கும். அதுவும் நேபாள தேசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முக்திநாதரை தரிசனம் செய்யப் போகிறோம் என்ற ஆவல் கட்டுக்கு அடங்காததாக இருந்தது. நாங்கள் முதலில் சென்னையிலிருந்து தில்லிக்கு ரயிலில் பயணம் செய்தோம். எங்களுடன் 20 பேர் கொண்ட குழுவும் சேர்ந்து கொண்டார்கள். எங்களை நங்கை நல்லூரைச் சேர்ந்த திருமதி வசுமதி முரளிதரன் தம்பதியினர் நடத்தி சென்றார்கள். முதல் நாள் காலை தில்லியை அடுத்துள்ள ஆண்டவன் ஆசிரமத்தில் வடை பாயசத்துடன் மதிய உணவை முடித்துக்கொண்டு 3 மணி சுமாருக்கு பேருந்தில் எல்லோரும் புறப்பட்டோம். மறுநாள் காலை 6 மணி அளவில் நைமிஷாரண்யம் சென்று கோமுகி நதியில் நீராடி நைமிஷ் நாராயணனை தரிசனம் கண்டு சக்கர தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொண்டு நெடிதுயர்ந்து நின்று அருள் பாலிக்கும் ஹனுமனை கண்டு, இங்கே பகவான் ஆரண்ய ஸ்வரூபியாக இருப்பதால் அந்த காட்டையே வணங்கி மறுபடியும் பேருந்தில் புறப்பட்டு இரவு முழுவதும் பயணித்து மறுநாள் காலை நந்திகிராமம் சென்று பரதாழ்வானையும் அனுமனையும் தரிசித்து அயோத்தி வந்தடைந்தோம். ராம ஜன்மபூமி சென்று ஸ்ரீராமனை தரிசனம் செய்வதற்குள் அன்று அப்பப்பா எத்தனை விதமாக சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள், எதையும் உள்ளே எடுத்து வரக்கூடாது, ஏராளமான பந்தோபஸ்துக்கள். அங்கே இலங்கையில் சீதை அனைத்தையும் இழந்து மனம் தளர்ந்து ஒரு இளமான் அடைப்பட்டு கிடந்த கோலத்தை மனதில் நினைத்த வண்ணம் இது ஒன்றும் நமக்கு பெரியதல்ல என்று நினைத்து உள்ளே நுழைந்து ஸ்ரீராமனை தரிசனம் செய்யலாம் என்றால் மனம் மிகவும் நொந்துதான் போய்விட்டது. அன்று தசரத மைந்தன் தாசரதி சக்கரவர்த்தி திருமகன் அவன் பிறந்த ஊரில் அவனுக்கு என்று காட்டப்பட்ட இடம் ஒரு சிறிய மேடைதான். ஸ்ரீராமன், சீதை, லக்குமணன், அனுமன் சகிதம் நின்று அருள் பாலிக்கிறார்கள். கூடிய விரைவிலே ஸ்ரீராமனுக்கு திருக்கோயில் அங்கே கட்டப்பட்டு அனைவரையும் அவர் மந்தகாச புன்னகையுடன் கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டோம். அது இன்று நிதர்சனமாக கண்டோம். ராம்லல்லா அங்கே அழகாக குடியிருக்கிறார். அயோத்தியில் தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்டுள்ள அம்மாஜி மந்திர், கனகபவன் எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு காலை உணவை முடித்துக்கொண்டு பேருந்தில் நேபாளத்திற்கு பயணித்தோம். நேபாளம் வேறு நாடாயினும் இந்திய மக்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஆனால் ஏதாவது அடையாளச் சான்றிதழை கையில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்தியாவின் 10 ரூபாய் நேபாள கரன்சியில் 16 ரூபாய்க்கு சமம். மாலை சுமார் 6-7 மணி அளவில் நேபாளத்தின் எல்லையான சொனாலியை அடைந்தோம். சுட சுட எல்லோருக்கும் தேநீரும் காப்பியும் வழங்கப்பட்டது. குடித்து முடிந்த பின்னர் இந்திய நேபாள எல்லை வரை சற்று காலார நடந்து சென்று வந்தோம். தங்குவதற்கு நல்ல அருமையான ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இரவு உறங்கியதும் மறுநாள் காலை பேருந்தில் போக்ராவுக்கு பயணம். வழியில் கண்டகி நதியில் அனைவரும் ஸ்நானம் செய்தோம். கண்டகி நதியில் நிறைய சாலக்கிராம கற்கள் தென்படுகின்றன. கண்டகி என்னும் பக்தையின் தவத்தினால் மகிழ்ந்த பகவான் அவளுக்கு மகனாக சாலக்கிழமை மூர்த்தியாக அவதரித்தார் என்று ஒரு ஐதீகம் உண்டாம். அத்துடன் அவளையும் கண்டகி நதியாக மாறும்படி அனுகிரகித்தார் என்கிறார்கள் சிலர். இன்னொரு புராண தகவலும் உண்டு. அதன்படி விஸ்வாமித்திரரின் மகனான சாலங்காயன ரிஷி கண்டகி நதிக்கரையில் ஓங்கி வளர்ந்திருந்த சால மரத்தின் அடியில்
மகாவிஷ்ணுவை குறித்து தவம் இருந்தார் என்றும் பகவான் அவருக்கு தரிசனமளித்து அவர் தவம் செய்த அப்பகுதியே சாலக்கிராமம் என்றும் அழைக்கப்படுகிறது என்றும் கூறுகின்றனர். வழி முழுவதும் பச்சை பசேல் என்ற அடர்த்தியான மரங்கள். தாழ்ந்த பகுதியிலிருந்து பேருந்து சற்று உயரமான மலைப்பகுதியை அடைகின்ற போது பக்கவாட்டில் நோக்கும்போது கிருஷ்ணரின் மயில் பீலி போன்ற ஊதா நீல நிறம் சேர்ந்த பூக்களை கொண்ட மரங்கள் கண்ணுக்கு படுவிருந்து. பகவானின் சிருஷ்டியில் எத்தனை ரகம், எத்தனை விதம், அனைத்தும் கொள்ளை அழகு என்று அளவலாவிக் கொண்டே சென்றோம். கண்டகி நதியில் ஸ்நானத்திற்கு பிறகு எல்லோருக்கும் உணவு வழங்கப்பட்டது. பின்னரே போக்ராவுக்கு பயணம். மலை ஏற ஏற குளிர் தன் ரூபத்தை காட்டியது. போக்ரா என்ற சிறிய ஊரில் இருப்பிட வசதிகள் உண்டு. எங்கள் குழுவுடனே சமையல் செய்பவர் வந்திருந்ததால் அவருக்கு அளிக்கப்பட்ட இடத்திலேயே மடமடவென்று அடுப்பை பற்ற வைத்து சுட சுட தேநீரும் பாதுஷாவும் காரா சேவையும் செய்து தந்தார். போக்ராவிலேயே காலுக்கு சாக்ஸ் போடும்படி ஆயிற்று. மாலை சற்று ஷாப்பிங் சென்று வந்தோம். அன்று இரவே எல்லாரையும் தனித்தனியாக ஒரு சிறிய பெட்டியில் முழுக்க முழுக்க கம்பளி ஆடைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளச் சொன்னார்கள். பெட்டியின் எடை அதிகரிக்கக்கூடாது. ஆதார் அட்டையை கண்டிப்பாக கையில் வைத்து கொள்ள சொன்னார்கள். மறுநாள் காலை அவரவர் அறையில் குளித்து முடித்தவுடன் சிறிய தொன்னையில் உப்புமா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒன்றும் சாப்பிடாமல் கிளம்பினாலும் சிறிய விமானத்தில் சிலருக்கு மயக்கம், பிரட்டல் போன்றவை வந்தாலும் வரலாம். அதிகமும் சாப்பிட வேண்டாம் என்று கூறினார்கள். பேருந்தில் ஏறி ஜெய் ஸ்ரீ முக்திநாத் பகவானுக்கு என்று எல்லோரும் கோஷமிட்டார்கள். காலை 9 மணி அளவில் அனைவரும் போக்ரா விமான நிலையத்தில் ஆஜரானோம். எங்களை வழிநடத்தி வந்த குழு தலைவர் கூறினார், எல்லோரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். 4 நாட்களாக விமான சர்வீஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வானிலை மிகவும் மோசமானதால் விமானத்தை அவர்களால் இயக்க முடியவில்லை. அரை மணிக்கு ஒரு தடவை ஒரே மூட்டமும் மழையும் இருப்பதனால் ஸ்ரீ முக்திநாதனின் அருள் இருந்தால் மட்டுமே தரிசனம் சாத்தியமாகும் என்றார். உண்மைதான். போக்ராவிலேயே நல்ல குளிர். எல்லோரும் தலைக்கு தொப்பி, ஷால், கம்பளி, ஜாக்கெட், சாக்ஸ் எல்லாம் அணிந்து கொண்டோம். ஒவ்வொருவர் பெயராக அறிவித்தவுடன் 17 பேர் மட்டும் ஏற்றிச் செல்லும் குட்டி விமானத்தில் சிம்ரிக் ஏர்லைன்ஸ் உள்ளே நுழைந்தோம். சின்ன சின்ன இருக்கைகள் இருந்தன. விமான பணிப்பெண் சாக்லேட் வழங்கினார். 2 பைலட்டுகள் உள்ளே நுழைந்து சடக்கென்று விமானத்தை ஓட்டுவதில் மும்முரமானார்கள். விமானம் பறக்க ஆரம்பித்ததும் இனம் புரியாத ஒரு கலவையான உணர்வுகள் மனதில் ஆர்ப்பரித்தன. 2 பக்கமும் வெள்ளி பனிமலைகள் கூடவே அரணாக வந்த வண்ணம் இருந்தது. ஹிந்து இதிகாசங்களிலே குறிப்பிட்டபடி ஹிமாலய மலைப்பிரதேசங்கள் அனைத்துமே தவம். புனிதமான முக்திநாத் க்ஷேத்திரம் அன்னபூர்ணா மலைத்தொடரில் அமைந்துள்ளது. புனித நதிகள், உயர்ந்து நிற்கின்ற மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், பச்சை பசுமையான பிரதேசங்கள் என்று விமானத்திலிருந்து பார்க்க முடிகின்றது. விமானம் மேலும் கீழும் பறக்கின்ற போது எப்படிப்பட்ட இடத்தில் ஸ்ரீமூர்த்தி வந்து அமர்ந்துள்ளார்? எந்தவித ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் எப்படி ஸ்ரீ ராமானுஜர் இவ்விடத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளார் என்று வியக்க வைக்கிறது. வெண்பனி மலையான வெள்ளியை உருக்கிவிட்டால் எப்படி பளிச்சிடும், அதுபோல் வெள்ளி மலை காட்சி அளிக்கின்றது. அப்பப்பா, கொள்ளை அழகு! கற்பனைகளும் உண்மைகளும் கலந்து ஆர்ப்பரிக்கும் சமயத்தில் விமானம் ஜாம்சம் என்ற இடத்தில் இறங்கியது. எல்லோரும் கைகளில் கிளவுஸ் அணிந்து கொண்டார்கள். சிலு சிலு என்ற காற்றும் மெய்மறக்கச் செய்யும் இயற்கை சூழலும் மனதில் மணி அடித்தது. தங்குவதற்கு சிறு சிறு குடில்கள் போன்ற இடத்தில் ஏற்பாடாகியிருந்தது. பெரிய பெரிய கோப்பைகளில் தேநீரும் பிஸ்கட்டும் கொடுத்தார்கள். சற்று நேரம் கழித்து புளியோதரையும் வடகமும் தயிர் சாதம் ஊறுகாயும் பரிமாறப்பட்டது. அங்கிருந்து ஜீப்பில் ஏறினோம். 1.5 மணி நேர பயணம் அது. மேடுகளும் பள்ளங்களும் மாறி மாறி வருகின்றது. கண்ணுக்கெட்டும் தூரம் வரை பனிமலைகள்தான். வெயில் என்பதே இல்லை. பனிப்பாறைகளை கடந்து ஜீப் செல்கின்றது. மேலே 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 மலை ஏறும்போது சாலையில் விளிம்பில் ஜீப் செல்கின்றது. ஓட்டுநர்கள் நிச்சயம் பார்த்த சாரதியின் அருள் பெற்றவர்களே. பிரம்மாண்டத்தை பார்க்கும்பொழுது ஒன்றுமே அறிவிற்கு எட்டவில்லை. மலைப்பதா அல்லது நிகழ்காலத்திற்குள் புகுவதா என்று புரியவில்லை. ஜீப்பை விட்டு இறங்கியவுடன் குதிரை சவாரியில் பயணம். நெடிதுயர்ந்த மலைத்தொடர்,
கீழே பனிப்பாறைகள், ஈரப்பதத்துடன் கூடிய சிலு 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 என்ற குளிர்காற்று ஸ்வெட்டரையும் தாண்டி கிடுகிடுக்க வைக்கிறது. குதிரையில் ஏறியவுடன் பரிமுகர் நினைவில் நின்றார். திருமங்கையாழ்வாரும் அவருடன் ஆடல்மா குதிரையும் நினைவிற்கு வந்தது. பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இந்த ஸ்ரீமூர்த்தியை சாலக்கிராம நம்பியை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். குதிரை சவாரி முடிந்தவுடன் 60 படிக்கட்டுகள் மேலே ஏற வேண்டும். மேலே ஏறும்போது நீல நிற வானம் சற்றே அருகாமையில் எட்டிவிடுமோ என்ற ஐயம் தோன்றுகின்றது. நுழைவாயிலில் பெரிய வெண்கலத்தாலான மணி ஒன்று மாட்டப்பட்டுள்ளது. மேலே மேலே ஏறும்பொழுது பிராணவாயு ஆக்சிஜன் குறைபாட்டால் வயது முதிர்ந்தவர்கள் சுவாசிக்க சற்று சிரமப்பட்டார்கள். கற்பூரத்தை தேய்த்து எல்லாருடைய நாசியிலும் இழுக்கச் சொன்னார் என் தமையனார். கைகால்கள் உதறுகின்றன. உதடுகள் தந்தி அடித்த வண்ணம். வார்த்தைகள் விட்டு 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 வருகின்றது. அவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். சக்தியையும் ஸ்ரீமூர்த்தியே தருவார் என்ற நம்பிக்கையில் கோயில் பிராகாரத்தை பிரதட்சணம் வந்தோம். சுற்றுச்சோரில் 108 கோமுகிகள் பதித்து வைக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து தீர்த்தம் கொட்டுகின்றது. இத்தீர்த்தங்களை 108 திவ்ய தேசங்களின் தீர்த்தம் என்கிறார்கள். அதில் தலை முதல் பாதம் வரை நனைத்து கொண்டே சென்றோம். ஆனால் விழுவது நீரா அல்லது பனிக்கட்டியா என்று நினைக்க வைக்கும் வகையில் அந்த நீர் உடலை சில்லிட்டு போக வைக்கிறது. அதை சுற்றி வந்தவுடன் வெட வெட குளிரில் பாவகுண்டம் அடுத்து புண்ணிய குண்டம் என்று வட்ட வடிவமான குண்டத்தில் ஸ்நானம் செய்து புது உடை மாற்றி கோயிலுக்குள் சென்றோம். ஆஹா, எத்தனை நாள் கனவு அன்று பலித்தது! கர்ப்பகிரகத்தில் உள்ள மூர்த்திகள் பொன்முலாம் பூசப்பட்டு பல பளவென்று மின்னுகிறார்கள். ஸ்ரீமூர்த்தி பெருமாள் முக்தியை வழங்க ஸ்ரீதேவி பூதேவியுடன் அழகாக காட்சியளிக்கிறார். மூர்த்திகள் அமைந்திருக்கும் மேடையில் ஒரு பெரிய சாலக்கிராமம் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே 2 நேபாளிய பெண்கள் பூஜை செய்கின்றார்கள். மஞ்சள் வண்ண ஆடையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் பகவானை கண்டு கண்களில் நீர் தாரை தாரையாக வடிந்தது. வாழ்நாளிலேயே மிக முக்கியமான நாள் அன்றுதான் என்று தோன்றியது. கூப்பிய கைகளுடன் அனைவருக்கும் முக்தியை அளிக்க வேண்டினோம். நாம் ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாம் அவன் சங்கல்பம், அவன் அருள். மனதில் புகுந்தான். நம்மை அவனே அழைத்துச் சென்று அவனை நமக்கு காட்டி கொடுத்து தரிசனம் தந்தான். இதைவிட வேறு என்ன வேண்டும்? கோவிலை சுற்றி வந்தபோது ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் திருவுருவம் ஒரு தூணில் பொறிக்கப்பட்டுள்ளதை கண்டு வணங்கினோம். 97 வயதான எங்களது தந்தை அன்று எங்களுடன் இந்த புனித யாத்திரையில் கலந்து கொண்டு ஸ்ரீ சாலக்கிராம மூர்த்தி ஸ்ரீ முக்திநாதன் தரிசனம் செய்தது ஸ்ரீமூர்த்தி பகவான் எங்களுக்கு சங்கல்பித்த பாக்கியமே அன்றி வேறொன்றுமே இல்லை என்று தோன்றியது. 120 வருடங்கள் இந்த புண்ணிய பூமியில் வாழ்ந்து இன்றும் நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் திருவடிப்பட்ட இடத்தை நேரில் கண்டு ஆனந்திக்க வைத்து கொண்டிருக்கும் எம்பெருமான் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுவதைத் தவிர நம்மால் என்ன செய்ய முடியும்? சர்வலோகநாதன் அவன், சர்வ மங்களமும் அவன், சர்வேஸ்வரன் அவன். உலக மக்கள் அனைவருக்கும் அவன் அருள் என்றென்றும் கிட்டும்படி பிரார்த்தித்து கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடியபடியே திரும்பவும் தில்லி வந்து சென்னை வந்து சேர்ந்தோம். முக்தி அருளும் ஸ்ரீமூர்த்தி பெருமாள் அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போமாக.